எல்லோருக்கும் வணக்கம். போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆட் ஆட்ரிபியூட் அண்ட் ரிமூவ் ஆட்ரிபியூட் வந்து ஜாவா ஸ்கிரிப்டை வச்சு எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ ஒரு சிஎஸ்எஸ் ஸ்டைலிங்கை நம்ம எப்படி ஒரு எலமெண்ட்டுக்குள்ளே ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிளோடு பார்த்துருந்தோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு எலமெண்ட்டையே நம்ம எப்படி ஜாவா ஸ்கிரிப்டில் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நான் ஜஸ்ட்டு இதை வந்து அப்படியே லைட்டாக மாடிஃபை மட்டும் பண்ணிக்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் வரும், அந்த மெத்தட் நேம் மட்டும் மாறும். ஸோ அதனால் நான் அப்படியே வச்சுக்கிறேன். கொஞ்சம் நேமை மட்டும் சேஞ்ச் பண்ணுறேன். ஆட்ரிபியூட்டுங்கிறத நான் வந்து எலமெண்ட் அப்படிங்கிறத மாற்றிக்கிறேன். ஸோ இது வந்து எலமெண்ட்டை தான் ஆட் பண்ண போகிறோம். அதனால் நான் வந்து ஆட் எலமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். ரிமூவுக்கும் ரிமூவ் எலமெண்ட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஸோ டெக்ஸ்ட் டைமே ரிமூவ் எலமெண்ட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஸோ ஃபங்க்ஷன் வந்து கரெக்டாக போட்டுக்கோங்க. அதனால் நான் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். சப்போஸ் டைப் பண்ணால் வந்து மிஸ்டேக் ஆக சான்ஸ் இருக்குது, அதனால் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்க்கலாம். பாருங்கள், ஆட் எலமெண்ட் வந்துருச்சு, ரிமூவ் எலமெண்ட் வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து டேரெக்டாக எலமெண்ட்டை க்ரியேட் பண்ண வேண்டியதான். சரிங்களா? இப்போ நான் வந்து ஆட் எலமெண்ட் பட்டன் அமுக்கும் போது எனக்கு என்ன வேணும், ஒரு பேராகிராஃப் வந்து க்ரியேட் ஆகணும். ஓகேங்களா? ஸோ நான் ஒரு டிவ் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். இந்த டிவ்வில் சும்மா ஹாய்னு போடுறேன். அது எங்கே அப்ளை ஆகுதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இங்கே வந்து எனக்கு அப்ளை ஆகுது. ஓகேங்களா? இப்போ நான் அந்த ஹாய் எடுத்துட்றேன். எடுத்தால் என்னாகும், அந்த இடத்துல அந்த டிவ் இருக்கும், ஆனால் அந்த கண்டென்ட் தான் இல்லை. கரெக்டாக? இப்போ நான் உங்களுக்கு ஸ்ட்ரக்சரில் போகிறேன். பாருங்கள், டிவ் இருக்குது, ஆனால் அதுக்குள்ளே நான் எதுவுமே ஆட் பண்ணல. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ அந்த டிவ்வுக்குள்ளே பேராகிராஃபை நான் எப்படி க்ரியேட் பண்ணி ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறதான் சொல்லித்தர போகிறேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த ஆட் எலமெண்ட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணும் போது எனக்கு என்ன ஆகணும், ஒரு பேராகிராஃப் வந்து க்ரியேட் ஆகணும். அதனால் டாக்குமெண்ட் டாட் க்ரியேட் எலமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு மெத்தட் இருக்குது. அதை தூக்கி போட்டுக்கிறேன். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த எலமெண்ட்டுக்குள்ளே நம்ம என்ன டேக் வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து பேராகிராஃப் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அதனால் பி டேக் வந்து போட்டுக்கிறேன். நீங்கள் ஹெட்டிங் போட்டுக்கலாம், இல்லை ஆங்கர் டேக் போட்டுக்கலாம். என்ன டேக் வேணாலும் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போதைக்கு வந்து பேராகிராஃப் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபார் க்ரியேட்டிங் எலமெண்ட் பேராகிராஃப் அஸ் ஆன் எலமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போதைக்கு பேராகிராஃப் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து உங்களுக்கு டிஸ்பிளே அப்படி தாண்டி போகுதுன்னா அல்ட் ப்ளஸ் இசட் பட்டனை அமுக்குனிங்கன்னா உங்களுக்கு கீழே வந்துடும். ஸோ அது பிரேக் ஆகி கீழே வந்துடும். ஓகேங்களா? இன்னொருக்கா நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மறுபடியும் வந்து அல்ட் இசட் அமுக்குனிங்கன்னா உங்களுக்கு ஒரே லைனில் வந்துடும். பாருங்கள், அல்ட் இசட் அமுக்குனேன். ஸோ உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் இப்படி கொஞ்சம் சுருக்கி வச்சுக்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன், அந்த பேராகிராஃபுக்கு ஏதாவது ஒரு கண்டென்ட் ஆட் பண்ணணும். ஸோ அதனால் பேராகிராஃப் டாட் இன்னர் டெக்ஸ்ட் அப்படின்னு போட்டுக்கிறேன். இதுக்குள்ளே ஃப்ரண்ட் அண்ட் ஃபார்வர் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். அதாவது பி டேக்குள்ளே இந்த இது வந்து நான் வந்து அப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ பேராகிராஃப்குள்ளே ஃப்ரண்ட் அண்ட் ஃபார்வர் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்க்குறேன். டிவ் இருக்குது, ஆனால் அதுக்குள்ளே எதுவும் இல்லை. ஏன்னா நான் ஜஸ்ட்டு பேராகிராஃப் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, அந்த பேராகிராஃபை தூக்கி டிவ்வுக்குள்ளே போட போகிறேன். கரெக்டாக? ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், அந்த டிவ்வை ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். ஃபெச் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும், டாக்குமெண்ட் டாட் இங்கே டேக் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ டேக் இருக்கனால டேக் போட்டுட்டு டிவ் அப்படிங்கிறத போட்டுக்கிறேன். ஸோ அதோட இண்டெக்ஸ் வந்து 0. நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், அது ஏன் நான் வந்து இண்டெக்ஸ் வந்து 0ன்னு போடுறேன்னா, ஏன்னா ஒரே ஒரு இதுதான் இருக்குது. ஸோ எப்போவுமே நிறையா இருந்துச்சுன்னா நம்ம வந்து கெஸ் பண்ண முடியாது. அதனால தான் நான் இண்டெக்ஸ் வந்து 0லேருந்து எடுத்துருக்கேன். ஸோ அப்பன் பண்ணுறேன். எதை அப்பன் பண்ணுறேன், இந்த பேராகிராஃப் வந்து அப்பன் பண்ணுறேன். கரெக்டாக? இப்போ பார்க்கலாம். ஆட் எலமெண்ட் கிளிக் பண்ணுறேன். பாருங்கள், உங்களுக்கு லைட் இருக்குது சைடில், ஒரு பேராகிராஃப் க்ரியேட் ஆகிருக்கு. நான் இன்னொரு தடவை க்ரியேட் பண்ணுறேன். பாருங்கள், உங்களுக்கு சைட்லேயும் க்ரியேட் ஆகிட்டே இருக்குது. அதாவது அந்த HTML-க்குள்ளே நம்மளுக்கு பேராகிராஃப் வந்து க்ரியேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து எலமெண்ட் வந்து க்ரியேட் பண்ணலாம். இப்போது ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், போயிடுது. மறுபடியும் கிளிக் பண்ணுறேன், ஆட் ஆகுது. டிவுக்குள்ளே பேராகிராஃப் வந்து உட்காந்துக்கிடுச்சு. கரெக்டாக? ஸோ இப்போ நம்ம வந்து ரிமூவ் பண்ணுறதை பார்க்கலாம். நம்ம இப்போது க்ரியேட் பண்ணிட்டோம். சப்போஸ் எனக்கு அது வேண்டாம் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், அந்த பேராகிராஃபை வந்து ஃபெச் பண்ணணும். எந்த பேராகிராஃப் வேணுமோ தூக்குறோமோ அதை வந்து எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ அதனால் ஃபெச் பேராகிராஃப்னு சொல்லி ஒரு வேரியபிள் டெக்ளேர் பண்ணிக்கிறேன். டாக்குமெண்ட் டாட் கொரி செலக்டாரில் போட்டுக்கிறேன். என்ன இது டேக்னால நான் வந்து பின்னு சொல்லி போட்டுக்கிறேன். நீங்கள் கெட் எலமெண்ட் பை டேக் நேம் போட்டு பி டேக் எடுத்துக்கலாம், என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். ஸோ நான் வந்து கொரி செலக்டரை போட்டு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன், அந்த டிவ்வில் உள்ள பேராகிராஃபை வந்து நான் ரிமூவ் பண்ண போகிறேன். கரெக்டாக? ஸோ அதனால் டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை டேக் நேம்
அந்த டிவ்வில் உள்ள ஃபஸ்ட்டு டிவ் ஒரே ஒரு எலமெண்ட்டு தான் இருக்குது. அதனால் டிவ்வில் உள்ள இண்டெக்ஸில் ஃபஸ்ட்டு இண்டெக்ஸில் உள்ள பேராகிராஃபை ரிமூவ் பண்ண போகிறேன். ஸோ ரிமூவ் சைல்டு கொடுத்துட்டு அந்த ஃபெச் பேராகிராஃபை வந்து உள்ளே தூக்கி போட்டுறேன். ஸோ உங்களுக்கு இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் அந்த பேராகிராஃபை எடுத்துக்கிறேன். தென் அந்த டிவ்வில் உள்ள பேராகிராஃபை வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு பேராகிராஃபை வந்து ரிமூவ் பண்ண போகிறேன். ஓகேங்களா, இப்போ பார்க்கலாம். ஸோ ஆட் பண்ணுறேன் ஒரு 3 இது ஆட் ஆகிருக்கு. நான் டெலிட் பண்ணதும் ஃபஸ்ட்டு இதுலேருந்து டெலிட் ஆகும். கரெக்டாக? ஸோ ஃபஸ்ட்டு இதுலேருந்து போகுது, 2வது போகுது, 3வது போகுது, லாஸ்ட் இதுவும் போயிடுது. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து எலமெண்ட்டை வந்து எப்படி ஆட் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் ஜாவாஸ்கிரிப்டில் சில டைம் பார்த்தீங்கன்னா நம்ம கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு எலமெண்ட் க்ரியேட் பண்ணுங்கள் வித்தவுட் யூஸிங் HTMLனு போட்டிருப்பாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் இந்த மாதிரி வந்து க்ரியேட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ நான் பேராகிராஃப் தான் இல்லை H1 டேக் அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல H1னு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஹெட்டிங் டேக் வந்து நம்ம க்ரியேட் ஆகும். பாருங்கள், மொரட்டு ஃபாண்ட்டாக வந்திருக்கு. ஸோ லெட்டர்ஸ் எல்லாமே பிக்காக இருக்குது. அண்ட் H1 டேக்குள்ளே உங்களுக்கு அப் அண்ட் ஆகுது. கரெக்டாக? இப்போது நான் ரிமூவ் பண்ணுறேன், எனக்கு ரிமூவ் ஆகலை. என்னன்னு சொல்லி கன்சோலில் பார்த்தா அங்கே பேராகிராஃப்னு போட்டிருக்கியாடா, அங்கே H1 போட்டால் எப்படா ரிமூவ் ஆகும் அப்படின்னு சொல்லுது. அதனால் நான் வந்து கீழே பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் எடுத்திருந்தேன், நமக்கு H1 டேக் தான் எடுக்கணும். ஸோ H1 போடுறேன். இப்போ பார்க்கலாம், ரிமூவ் ஆகுது, ஆட் ஆகுது, ரிமூவ் ஆகுது. ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அப்போனா தான் வந்து ஈஸியாக கற்ற முடியும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இதில் ஏதாவது கற்றுக்கிட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஓகேங்களா? பை.